அப்படிங்கறத சொல்றாங்க. இது எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, இதற்கு நாங்க ரொம்ப விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுவாங்க, அதற்கான கேஸ் போட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு லாயர்ஸையோ ஒரு சீனியர் அட்வொகேட்ஸையோ நம்ம வந்து அதுக்கு எடுக்கணும், நம்ம அந்த வாதாடுறதுக்காக எடுக்கணும். அவங்களுக்கு அந்த போதிய பொருளாதாரம் இருக்குமா? இருக்காது. ஆனால் அவர்கள் எந்த ஆற்றலை வைத்து அது எங்களுடைய சொத்து தான் அப்படிங்கறத நிறுவ முடியுங்கிற ஒரு மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் அதுல இருக்கு அப்படிங்கறத நாம் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று பாஜக இந்த சட்ட திருத்தத்தில் முக்கியமான இருவரை சேர்த்திருக்கிறாங்க. அகா கனீஸ் போராஸ் அப்படின்னு சொல்லி 2 இஸ்லாமிய மார்க்க பிரிவில் இருக்கக்கூடியவர்கள் சேர்த்திருக்காங்க. என்னடா இவ்வளவு பாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவர்கள் இருவருமே குஜராத் மண்ணை சார்ந்த இனக்குழுக்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இதுல நமக்கு உண்மையாக தெரியுது. அதே மாதிரி பெண்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் தரோம். அது எப்படிங்க பாஜகவுக்கு இவ்வளவு அக்கறை வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, பெண்கள் அதாவது பெண்கள் இடம்பெறணுமா? இதற்கு முன்னாடி பெண்கள் இடம்பெறக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இல்லை. ஆனால் பெண்கள் கட்டாயமாக வாரியங்கள்ல இடம்பெறணும் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வருது அப்படின்னா, பில்கிஸ் பானுக்கு என்னங்க தீர்ப்பு கொடுத்தீங்க நீங்க? பில்கிஸ் பானுடைய நிலைமை இன்னைக்கு என்னங்க? அவர்களுக்கு அவர் அந்த கேஸ்ல குற்றம் சாட்டிய நபர்களை வெளியில வரும்போது மலர் மாலை இட்டு வரவேற்றது இதே பாஜகவினுடைய அமைச்சர் பெருமக்கள் தானே. அப்ப இவர்களுக்கு எங்கிருந்து இந்த நல்ல எண்ணம் வந்தது அப்படிங்கிற கேள்வியும் நாம முன்வைக்க வேண்டியதாக இருக்கிறது. இப்படி அமெண்ட்மெண்ட்ஸ்ல முக்கியமாக நான் முஸ்லிம்ஸ் வரலாம், இஸ்லாமியர்கள் பெண்கள் வந்து இருக்கணும். அதே மாதிரி குறைந்தபட்சம் 6 மாதத்துக்குள்ள நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல்ல ஏத்திரணும் இப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனையுமே வந்து மார்க்கவாதிகளுக்கு அகேன்ஸ்டா இருக்கு. ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டின்னு சொல்லி ஒன்று இருந்தது. 14-15 மாதத்துக்குள்ளேயே எல்லாரும் வந்து அதை வந்து அதுல இருக்கக்கூடிய குறை நிறைகள் அதுல என்ன திருத்தங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கறத சொல்லணும்னு தமிழ்நாட்டுக்கு மொத்தமா அந்த ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி கொடுத்த நேரம் எவ்வளவு தெரியுமா? 3 மணி நேரம். 3 மணி நேரத்துல தமிழ்நாடு முழுக்க எத்தனை சொத்துக்கள் இருக்கு, யார் யார் எங்கெங்க இருக்காங்க, எங்க எது நிர்வகிக்கப்படுது அப்படிங்கறத எப்படிங்க சொல்ல முடியும்? ஏற்கனவே சச்சார் கமிட்டி 14 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஆய்வு செய்து அதற்கு ரிப்போர்ட் எடுத்து கொடுத்து அந்த ரிப்போர்ட்ல வந்து இஸ்லாமியர்கள் தலித்துகளை விட பட்டியலின சமூக மக்களை விட ரொம்ப ரொம்ப விளிம்பு நிலையில இருக்காங்கிறது தான் அந்த ஆய்வறிக்கை சொல்லுச்சு. அதற்கான சட்ட திருத்தங்கள் வரும்போது யாரும் பெருசாக அதை எதிர்க்கவில்லை. ஆனால் இன்னைக்கு நாம இதை எதிர்க்கிறோம் அப்படின்னா இதுல இவ்வளவு குளறுபடிகள் இருக்கு. முக்கியமாக இந்த நிலங்களை அபகரித்து கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்த்து கொடுப்பதை முக்கிய நோக்கமாக வைத்து பாஜக அரசு இந்த திட்டத்தை வந்து முன்வைக்கிறது. இன்னொன்னு, இன்னைக்கு திமுக வந்து ஏதோ நாடாளுமன்றத்தில் பேசுது அப்படிலாம் சொல்றோம். கடந்த முறை 24ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாசம் முதல்ல இந்த பில்லை வந்து டிஸ்கஷனுக்கு கொண்டு வரும்போது வெறும் 22 பேர் தாங்க அங்க ஆதரிச்சு எதிர்த்து வாக்களிக்கிறாங்க. இங்க இருந்து 39 பேர் போனாங்களே, என்ன செய்தார்கள் அப்படின்னு தாய்மாமன் சீமான் அவர்கள் கூட கேட்டாங்க. அதற்கு அவரிடம் பதில் இல்லை. அதனால இவங்க வந்து ஐயோ ஆடு நனைதேன்னு ஓனாய் அழுதா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கதை தான் இங்க இருக்கக்கூடிய திமுக. இவர்கள் போடுவது வெட்ட வெளிச்சமான நாடகம். பாஜக ஒன்றியத்துக்கிட்ட மொத்த சொத்துக்களும் போயிடக்கூடாது, அது எங்களுக்கும் கொஞ்சம் வரணுங்கிறதுக்காண்டி போராடுமே தவிர்த்து உள்ளபடியாக எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய மக்களுக்கு இந்த சொத்துக்கள் வரணும் இல்ல அவர்கள் தான் நிர்வகிக்கப்படணும்ங்கிற நோக்கம் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இந்த சொத்துக்கள் எல்லாமே வந்து இஸ்லாமியர்களுக்கும் கூட சொந்தம் இல்லை. அவர்கள் உரிமையாளர்கள், அதை நிர்வகிக்க கூடிய உரிமையாளர்கள் மட்டும்தானே தவிர்த்து வேற எதுவுமே இல்லைங்கிறத உணர்ந்தா இவ்வளவு சச்சரவும் பிரச்சனைகளும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் சொல்லுது லக்கும் தீனுக்கும் வலிய தீன்ங்கிறது குர்ஆன் சொல்லுது. என் மதம் எனக்கு வழிபடு, உன் மதம் உனக்கு வழிபடு அப்படின்னு. அதே போன்று எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தாவன் சீமான் அவர்கள் சொல்கிறார், என்னுடைய மார்க்கம் எனக்கு வழிபடு, உன்னுடைய மார்க்கம் ஒண்ணுது என்னுடைய மார்க்கம் எனக்கு, உன்னுடைய மார்க்கம் உனக்கு வழிபடு, என்னுடைய மார்க்கம் எந்த வழி விடு அப்படிங்கிறதையும் சீமான் அவர்கள் மட்டும்தான் குறிப்பிடுகிறார். அதனால இஸ்லாமும் தமிழ் தேசமும் எப்படி ஒற்றை கருத்தியலில் பயணிக்கின்றது என்பதனை ஒவ்வொரு இஸ்லாமிய பெருமக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இது வெறும் இஸ்லாமியர்களுக்கான பிரச்சனை மட்டுமல்ல, எல்லோரும் இந்த ஜனநாயகத்தை நம்பக்கூடிய அத்துணை பேரும் இதற்கு குரல் கொடுக்க வேண்டும்.
democracy is simply not about ruled by the majority. பெரும்பான்மைவாதிகளால் ஆளப்படுவது மட்டும் கிடையாது ஜனநாயகம். சிறுபான்மை மக்களுக்கான உரிமையை பாதுகாப்பதும் ஜனநாயகம் என்பதுதான் அப்படிங்கறத உணர்வதற்கான ஒரு கண்டன ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் தான் இன்றைய ஆர்ப்பாட்டம். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக